யோபனுடைய வாழ்க்கை சரியில்லை இப்படியே பறைசாற்றி வருகிறாங்க. யோபனிடத்தில் மட்டுமா சொல்லியிருப்பாங்க, யோபு ஏதோ தவறு செய்திருக்கிறான், யோபினுடைய கஷ்டத்தை பார்த்து ஜெபித்திருப்பாங்க, சரியாகும்னு நினச்சிருப்பாங்க. சரியாகல. உடனே தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை யாரும் மட்டமாக பேசிடக்கூடாதுன்னு சொல்லி மற்றருடைய வாழ்க்கையை அபத்தமாக பேசுகிற ஜனங்கள் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் உலகத்தில் உண்டு. 90% அப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஜெபித்து கேட்கப்படாவிட்டால் அந்த மனுஷனுடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஏதோ கோளாறு இருக்குது என்று பறைசாற்றுவாங்க. இவைகள் எல்லாம் தகனிக்கப்பட வேண்டியவைகள் பரிசுத்த அக்கினியில். இப்படி செய்கிறவர்கள் மீது கர்த்தருடைய கோபம் மூழ்கிறது. கர்த்தருடைய கோபம் மூழ்கிறது. உபத்திரப்படுகிறவர்களுக்கு மேலே உபத்திரப்படுத்துகிறவர்களாக இவர்கள் காணப்படுகிறாங்க. ஜெபிக்கிற ஜனங்க ஆவிக்குரிய ஜனங்கள் என்று நினைக்கிறோம், ஆனால் அவர்கள் வாயின் வார்த்தைகள் சரியில்லாமல் போய்விடும். மேன்மேல நமக்கு இன்னும் துக்கத்தை உண்டு பண்ணுகிறதா காணப்படும்.